அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தது 77 50, 77 40, 77 50 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளை பார்த்தோம். 649 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. அந்த டபுள்ஸுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆல் போர்டில் என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆல் போர்டில் 0 அல்லது 4 அப்படிங்கிறத முதல் விஷயமாக சொல்லிடுறேன். ஆல் போர்டில் 0 அல்லது 4. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4க்கு 0, 0க்கு 9, 3 3 3 4, 1 4 6, 5 0 3 இதுதான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ 0430 3649 3க்கு 6 4க்கு 9 அப்படின்னு டேரெக்டாக வந்துருக்கு. 3க்கு 6 4க்கு 9 அப்படின்னா 3க்கு 6ன்னு எடுத்துட்டாங்கன்னா திருப்பி நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 3க்கு 6 ஓகே அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் 3க்கு 6ன்னு டேரெக்டாக எடுத்தாங்கன்னா இந்த இடத்துல 55 அப்படின்னு இருக்கா. அப்போ 2க்கு 5ன்னா 2க்கு 5 3க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு 5 வந்துச்சுன்னா அப்போ 3க்கு 6 வரணும். சரி, அப்போ இதுபடி பார்த்தோம்னா நம்ம டி போர்டு 6, ஏ போர்டு 6. அப்போ இந்த இடத்துல 5க்கு 1 அப்படின்னா 6க்கு 0, சி போர்டு பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து எனக்கு கிடைக்கிறது என்னென்னா 6600 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு கிடைக்கிது. இதை நம்ம நோட் பண்ணி வைப்போம். 6600 அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 8க்கு 2, 4க்கு 0, 8க்கு 5, 4க்கு 2, 4க்கு 0, 2க்கு 3, 6க்கு 4, 7க்கு 8 டேரெக்டாகவே இதில் எந்த இடத்துலையுமே இல்லை, எல்லாம் கிராஸ் பவரில் தான் வந்திருக்கு. ஸோ 3 6 அப்படின்ட்டுருக்கா. ஸோ 7க்கு 5, 5க்கு 0, 3க்கு 2, 2க்கு 7, 1க்கு 6, 2 3, 1க்கு 7, 4க்கு 0, 5க்கு 4, 8க்கு 1. ஓகே, இந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற 8க்கு 1ம் நேற்று 3 6ம் 1 தான். சரியா? அப்படிங்கும்போது 8க்கு 5 அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா 8க்கு 5னா 3க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8க்கு 5 5க்கு 4 வருது. இந்த இடத்துல 5க்கு 4 அப்படின்னா 0க்கு 9, 4க்கு 3னா 8, 4க்கு 3, 3க்கு 5 அப்படின்னா 8க்கு 0. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இப்போ கம்பெனி ரிசல்ட்டை பார்க்கல, நம்ம காமனாக இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தால் அதில் என்ன மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் நான் கெஸ் பண்ணி காமிக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க, அப்புறம் என்னென்னு பண்ணலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற 58 34ம் கீழே இருக்கிற 10 74ன்னு வச்சா 5க்கு 1 அப்படின்னா இந்த இடத்துல 5க்கு 8 அப்படிங்கும்போது 5க்கு 1 அப்படின்னா 3க்கு 9, 9, 1க்கு 0 அப்படின்னா 9க்கு 8, 0க்கு 7 அப்படின்னா 0க்கு 7 அப்படின்னா 0க்கு 7னா 8க்கு 5, 7க்கு 4 அப்படின்னா 5க்கு 2. ஸோ 852, 98 52ன்னு கிடைக்கிது. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைச்சது மொத்தம் 3 செட்டு. அது என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 6600, 0980, 9852. ஓகேவா? 9852 இதுதான் இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற எண்கள். இதில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு உதாரணத்துக்கு இங்கே பார்த்தா பிசியில் டபுள்ஸு, இங்கே பார்த்தா டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் டபுள்ஸு. அதே மாதிரி இந்த 98ங்கிறது ரேண்டமாக இங்கே அப்படியே மாறி இங்கேயும் 98ஆக இருக்குது. இந்த 52 மட்டும்தான் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ரிசல்ட்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம இதில் என்ன ஃபைனல் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த போர்டு நம்பர் இல்லாமல் எனக்கு இப்படி வரலாமோங்கிற மாதிரி தோணுது. அதாவது
நான் 6க்கு வந்து 0, 4க்கு 4, 9க்கு 4. 044 அப்படிங்கிறது போர்டில் எடுத்துப்போம். ஏபிசி போர்டில் 044. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபியை பொறுத்த வரைக்கும் 00. பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி போன தடவை 78க்கு 87 வந்துச்சோ அதே மாதிரி 67 அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ 4க்கு 6, 9க்கு 7. பிசியில் 67. ஏபியை பொறுத்த வரைக்கும் 00. போர்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 044 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு வருது. சரியா? இதுதான் இன்றைக்கி நான் எடுத்திருக்க எண்கள். இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அந்த 6600 இருக்கட்டும், 0980, 9852 எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து தனலட்சுமிங்கிறதெல்லாம் காமனான பவரில் தான் இன்றைக்கி வரும். அப்படிங்கும்போது நம்ம 044 மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஏபியை பொறுத்த வரைக்கும் 00, பிசியில் 67, ஆல் போர்டில் 04. இவ்வளோ தான். ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மாறி எடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 78க்கு 87 அப்படின்னா 78க்கு 7க்கு 8ன்னா 4க்கு 5, 9க்கு 8, 58 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. பட் 58 அப்படின்றது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் ஷார்ட்டாக வந்து நம்ம இன்றைக்கி போர்டில் 044ஓட நம்ம இந்த கெஸ்ஸிங்கை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனலட்சுமியில் டபுள்ஸ் வந்து போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ரிசல்ட்டை அப்படியே 487 அப்படியே மாற்றி 478 வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது திருப்பி இந்த 478 திருப்பி 487 ஆக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். அது அந்தளவுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஒரு தடவை அந்த பேட்டர்னில் வந்துடுச்சுன்னா திருப்பி அதே மாதிரி பேட்டர்னில் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அதே மாதிரி பேட்டர்னில் வராதுங்கிற மாதிரி தோணுது. ஸோ இன்றைக்கி தனலட்சுமிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பவரில் எடுப்பாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று வந்து ரிசல்ட்டை பவர் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 649 அப்படிங்கிறதுக்கு பவரில் என்ன வருதுங்கிறது காமிக்கிறேன். 649க்கு பவர் இப்போ நம்ம 044, ஏபியில் 00, 67 அவ்வளோதான். அதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. 6க்கு வந்து பவர் வந்து 9, 4க்கு பவர் வந்து 7, 9க்கு பவர் வந்து 2. சொல்லப்போனால் 972 அப்படிங்கிறது தான் காமனாக இந்த பவர். 6க்கு 9 பவர், 4க்கு 7 பவர், 9க்கு 2 பவர். அப்படிங்கும்போது ஒரு சில நாட்களில் இப்படி கூட வரலாம். 9க்கு 2 வராமல் ஒரு வேளை 3 வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. 973 அப்படிங்கிற மாதிரி. ஸோ பவர்னால் இது தான் பவர். 972 தான் பவர். ஒருவேளை எல்லாமே டைரெக்டாக வராமல் ஒரு நம்பர் மாறி, அதாவது 6க்கு 9, 4க்கு 7, 9க்கு 3, இல்லை 9க்கு 1 அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஆனாலும் இது வந்து 9க்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சி போர்டில் ஒரு வேளை 0 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சி போர்டில் 0 அல்லது 4ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை பெல் பண்ணிக்குவேன், ப்ரெஸ் பண்ணிக்கங்க. 0606 இந்த பேட்டர்னில் இன்றைக்கி வரலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 0606 ஏன்னா 6600 நான் எடுத்திருக்கேன். அந்த 6600ல் 0606ன்னு 2024 ரிசல்ட் வந்துருக்கு. அதனால் இன்றைக்கி அது எப்படிங்கிறது ஒரே ஒரு செட்டை மட்டும் நான் 4 டிலக்ட் நான் வந்து இன்றைக்கி ஃபாலோஅப் நம்பரில் கொடுக்குறேன். அது 2 மணிக்கு நீங்களும் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் டேப்பில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.